பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லப்பா. ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்போம்ல. ஏன் வை? நான் ஒன்று சொல்றேங்க. நான் குரானை வாசிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் தெரியுது. ஒரு வீட்டில் ஒரு பெண் சரியாக இல்லை, குழந்தைகள் சரியாக இல்லை என்றால் என்ன காரணம் என்றால் அந்த வீட்டில் அந்த பெண் சரியாக இல்லை என்பது அல்ல காரணம். அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஆண் சரியாக இல்லை. அதுதான் அந்த குடும்பத்தினுடைய சீரழிவுக்கு காரணம் என்று குரான் பேசுகிறது, பைபிள் பேசுகிறது. இல்லறத்திற்கு தலைவன் ஆண், ஆணுக்கு தலைவன் இறை. தலைவனாக இருக்கக்கூடியவன், இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்? எல்லா விஷயங்களையும் பெண்ணை புகழ்ந்து பேசுவதனால், பெண் மீது ஒரு கருத்தை திணித்து அவளிடத்தில் கை தட்டல் வாங்குவதனால் தீர்ந்துவிட போவதில்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இல்லற தூண், இல்லற அறம், இதை பற்றி பழந்தமிழ் இலக்கியங்கள் பேசுவதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கான புத்தி. எனக்கு ஆங்கிலம் தெரியாதியா, ஒரு காலத்துல சுத்தமா தெரியாது, வாசிக்கவோ பேசவோ தெரியாது. ஏன் தெரியாதுன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், அப்புறம் பிஏ தமிழ், அப்புறம் எம்ஏ தமிழ், அப்புறமா நான் சொன்னேன் PhD வரைக்கும் தமிழ். ஆங்கிலத்தை படிப்பதற்கான சூழல் இல்லை. ஆங்கில வழி கல்விகள் நான் கற்கவில்லை. ஆங்கிலம் எனக்கு தெரியாது. எனக்கு அது அவமானம் இல்லை. ஏனென்றால் தெரியாது என்பது எப்படி அவமானம்? வராது என்பது தானே அவமானம். எனக்கு ஆங்கிலம் வராது, அவமானப்படு. தெரியாது, கத்துக்கோ. லாரி ஓட்ட தெரியாது எனக்கு, எதுக்கு அவமானம் பண்ணோன்னா? ஏங்க ஆங்கிலம் தெரியாதுங்க, பெரியார் சொல்றாருங்க, ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, சிவப்பென்பது அழகல்ல நிறம், மானமுள்ள மனிதனுக்கு அறிவுதான் அழகு. என்னங்க வார்த்தை இது? என் சிந்தனையை மாத்துதா இல்லையா? ஆங்கிலம் என்பது அறிவுதான். நான் எப்பொழுது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் தெரியுமா? கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மொழியை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய கல்லூரியினுடைய முதல்வர் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன், எகிப்தை ஆண்ட பாரோன் மன்னன் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்தின் பெயர் தி மெடிடேஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவனுடைய போர் நடைபெறுகின்ற பொழுது அங்கிருந்தெல்லாம் நூல்களை கொண்டு வருவானாம். அவனுடைய அரண்மனையில் ஒரு அறையில் நூல்களை அடுக்கி வைத்திருந்தானாம். அந்த அறைக்கு என்ன பேர் வச்சிருந்தான் தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டுல பாரோன் மன்னன், மன மருத்துவ நிலையம். என்ன பேரு லைப்ரரிக்கு? மன மருத்துவ நிலையம். சொல்லிட்டாரா? நான் பாட்டுக்கு அந்த புக்கை தேடிட்டு போறேன். அதுல அவர் எழுதுறாராம், ஈவன் ஐ எம் இன்சைட் த கேசல் ஐ எம் ஹாப்பி. அந்த சொல் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க. நான் அரண்மனைக்குள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது என்ன உள்ளும்? எல்லோரும் அரண்மனையில் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று தானே சொல்லுவோம். அவன் அரண்மனைக்குள்ளே நான் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஏன் சொன்னான்? எங்க மூசா ரசா சார் சொல்லிட்டார், பத்மபூஷன், எங்க கல்லூரி தலைவர். நான் தேடி போறேன், புத்தகம் கிடைச்சிருச்சுங்க லேண்ட்மார்க்ல. அப்ப லேண்ட்மார்க் இருந்துச்சு, கிடைச்சிருச்சு. எடுத்து பார்க்குறேன், சும்மா இவ்வளோ சைஸ் தான், சின்ன புக்கு. திருக்குறள்லாம் சின்ன குட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி, பைபிள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. பிரிக்கிறேங்க, படிக்கிறேன், புரியலிங்க. ஒரு வார்த்தை படிக்கிறேன், 3வது வார்த்தை படிக்கிறேன், ஒரு சென்டென்ஸ் புரியல. அப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும்னு. ஒன்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவி தேவைப்பட்டால் அந்த கருவியை கையாள்வதற்கான திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற புத்தி புத்தகம் மூலமாக என்னை வந்து சேர்ந்தது. இப்பொழுது நான் ஆங்கிலம் வாசிக்க, பேச, எழுத கற்றுக்கொண்டிருக்கிறேன். கற்றுக்கொள்வதுதான். சில விஷயங்கள் நமக்கு நாம் எங்கே நிற்கிறோம் என்பதனை நமக்கு சொல்லித் தருகின்றன. புத்தகம் என்பது மிகப்பெரிய சிறகு, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையான பொழுது உங்களுடைய நீண்ட நீண்ட தூரம் நீங்கள் பறக்கலாம். யார் எது சொன்னாலும் இது தவறு, இது சரி என்ற புத்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகளிடத்தில் நான் சொல்லுவேன், தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திரும். ஒழுங்கா சொல்லி கொடுங்களேன். பிரசாதத்தை இந்த பூஜைக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா பிரசாதத்துக்கு அதை பூஜைக்கு முன்னால சாமிக்கு வச்சு கரெக்டா சொல்றாமா. இதே பொடியும் ஒருத்தன் சொன்னான், குத்தாதுமா குடுன்னா. டேய் எப்படிடா சொல்ற? குத்திரோண்டா. குத்தாதுமா குடு. எப்படிடா? ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டமா, இப்போ பசிக்குது குடுன்னா. சொல்றத ஒழுக்கமா சொல்லி தரணுமா இல்லையா? குழந்தைகள் கேட்கின்றன, பெரியவர்கள் கேட்கிறார்கள். பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி யார் சொன்னது?
வயசானவர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு வாட்டி. இவ்வளோ வயசாயிடுச்சா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னாருங்க. எனக்கு அப்போதாங்க புத்தி வந்தது. பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது நான் ஒன்றுமே சொல்றது இல்லைங்க. இந்த வயதில் இப்படி நடந்து கொள்கிறீர்களே அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. முடிஞ்சு போச்சா? புதுசு தானே இந்த வயசு உங்களுக்கு. இதுக்கு முன்னால இருந்தா இருக்கிறீங்க. இந்த வயசுல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மூச்சு இருக்கின்ற வரைக்கும் வாழ்க்கை, வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் சுயமரியாதை, சுயமரியாதை இருக்க வேண்டும் என்றால் புத்தி விழிப்புணர்வில் இருக்கணும், ஆக்ஞையில் இருக்கணும். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தோழமைகளை படிங்க. ரொம்ப பெருமை ஒரு அப்பா ஸ்கூட்டர்ல நிக்கிறார், நிறைய பிள்ளைகளுக்கு புக் வாங்கிட்டார். அவங்க வைஃபுக்கு ஒரு புக்கும் இல்லை, அவருக்கும் ஒரு புக்கும் இல்லை. ஏன்னா அவருங்க அவங்க வைஃப் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குழந்தைங்கள் தான் தெரியணும். அவனு சொல்லட்டுமா, இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ். குழந்தைகளை அந்த குழந்தைமையோடு விட்டுடுங்க, விட்டுருங்க. எனக்கு டூத் பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸில். அதுக்கு முன்னால் வரைக்கும் கோபால் பல்பொடி தான், சர்வநோக நிவாரணிங்க. அது எங்கே வலிச்சாலும் அதை தான் போட்டு அழுத்தி விடுவாங்க. பல்லில் தேய்ச்சிட்டு கையில் தேய்ச்சிட்டு நைட்டில் ஒரு ப்ரஷ் வந்துருச்சுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு கொடுக்குறாங்க, தா நாளையிலேருந்து இது உனக்கு இனிமேல். ரொம்ப வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவனா, இந்த ப்ரஷ்ஷை நான் எவ்வளோ கொஞ்சி இருப்பேன்றீங்க. டிவியில் தாங்க பார்த்துருக்கேன். தலைகாணி கிட்ட வச்சுட்டு தூங்கிட்டேங்க. எப்போடா வீடியோன்னு தெரியாதுங்க, ராத்திரிலையும் பல்லு விளக்கலான்னு. அவ்வளோ இன்னசென்ஸ், அவ்வளோ இன்னசென்ட். இன்னைக்கு இந்த குழந்தைகள் கிட்ட அந்த இன்னசென்ட் இருக்கா? அந்த வயசுல அந்த இன்னசென்ட் இருந்ததுனால தான் இந்த வயசுல இந்த புத்தி இருக்கு. அந்த வயசுலயே முத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வயசுல என்ன பண்ணிருப்பேன்? grow with age, grow with grace. அந்த ஏஜுக்குரியதை அந்த ஏஜுக்கு கொடுத்துக்கிட்டே போங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு குழந்தை? ஏன் தெரிஞ்சுக்கணும்? சில விஷயம் தெரியாம இருக்கட்டும், காலம் சொல்லித்தரும், வாசிப்பு சொல்லித்தரும். நீங்கள் உங்கள் புத்தியை உங்கள் குழந்தைக்கு தந்து விடாதீர்கள். அந்த குழந்தை தன் புத்தியை அறிமுகம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை விரிவாக்கி தாருங்கள். அது நமக்காக, நம்மை போல் உருவாவதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. என்கிட்ட வந்து பல பேர் சொல்லுவாங்க, மேடம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்? உங்களை மாதிரியே பேசணும். என்ன மாதிரி ஏன் பேசணும்? என்ன மாதிரி பேசுறது நான் இருக்கேன்ல, அது மாதிரி பேசிட்டோம், அது இன்னும் நல்லா வரட்டும். என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் என்னிடத்தில் வாழ்த்து பெற வருகின்ற குழந்தைகளுக்கு இதுதான். உங்களை மாதிரி வரணும்னு சொல்லுங்க. என்னை விட மேலானவளாக, என்னை விட உயர்ந்தவளாக நீ வர வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதமும் இறைவேட்கையும். ஒரு தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? எல்லாவற்றையும் நானே அனுபவித்துக் கொள்கின்ற ஆணவம் சில நூல்களை வாசிக்கின்ற பொழுது தகர்ந்து போகிறது. தோழமைகளே, இதுவரைக்கும் நான் எதையெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ அதையெல்லாம் தவறு என்று தெரிகின்ற பொழுது நான் அன்றிலிருந்து புது வாழ்க்கையை தொடங்குகிறேன். ஒரு வார்த்தை சொல்றான், நான் படிச்சதுனால தான் எனக்கு நடுங்குது அதை பார்க்கும்போது. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? பூக்கள் உயர்ந்தவை. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ. அதை கொண்டு வந்து உன் கையில நிறுத்தாத. அது எங்க மலர்ந்து இருக்குதோ அங்க போங்கிறான் பெர்னாட் ஷா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ. என் மேடையில் இருக்கும் பூச்சாடிகளில் நான் பூக்களை வைப்பதில்லை. காரணம், குழந்தைகளின் தலையை வெட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறான். என் கருத்து மாறுகிறது. இயற்கையோடு நான் ஒன்றிணைகிறேன். கையில் இருக்கும் பூமின்னு ஒரு புக்குங்க, தியோடர் பாஸ்கரன் எழுதியிருக்கார். நான் அவருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழால ஐயாவை பார்த்து சொன்னேன், ஐயா கொஞ்சம் உங்க கண்ணை என் பக்கம் திருப்புங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எத்தனை பல்லுயிர்களை பார்த்த கண்கள், எத்தனை விஷயங்களை இது பார்த்திருக்கும், எங்கெல்லாம் அது பயணப்பட்டு இருக்கும். அவ்வளவு பிரமாதமான ஒரு புத்தகமாக அது வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த எழுத்தாளனை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் அவருக்காக பிரார்த்திக்கிறேன். புத்தகங்கள் நமக்கு வேறு வேறு உலகத்தை காட்டுகின்றன தோழமைகளே. அதனால் புத்தகங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அதனால் புத்தகங்களை வாசியுங்கள். சில வார்த்தைகள் இதுவரைக்கும் நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லையில் இருந்து நம்மை வேறு ஒரு நிலைக்கு அழைத்து செல்கிறது.
அந்த அழைத்து செல்லுகின்ற அந்த பயணம் இருக்கிறது. கல்வி என்பது என்ன தெரியுமா ஐயா? இப்ப தண்ணி ஸ்காசிட்டி இல்ல எல்லா இடத்துலயும். எங்க ஐயா சொல்வார், கம்பவாரிதி ஜெயராஜ் அவர்கள் சொல்வார்கள், கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி வெளியிலிருந்து உள்ள போறதுங்க, அறிவு உள்ளிருந்து வெளிப்படுறதுங்க. அறிவை தூக்கி உள்ள போட்டுக்க முடியாது, அது உள்ளிருந்து தான் வரணும். அப்படி வரணும்னா விவசாயிகளுக்கு தெரியும், வீட்டில் மோட்டரோ இல்லை நிலத்துல மோட்டரோ நின்றுடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? கார்க்க திறந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? தண்ணி வரும். ஃபர்ஸ்ட் எந்த தண்ணி வரும்? உள்ள போட்ட தண்ணி வரும்ல, அதான் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் அதான். ஸ்டக்காய் நிற்கிறோம்ல, 10th பாஸ் பண்ணு, நிறைய போடுவாங்க உள்ள. எக்ஸாமினேஷன்ல எல்லாம் வெளியேற்றிடுவீங்க. அப்புறம் என்ன ஆகும்? அந்த தண்ணி என்ன செய்யும்? உள்ளிருந்த உன் ஞானத்தை வெளியில் கொண்டு வரும். ஊத்தை கொண்டு வருங்க, அது போடுற ப்ரெஷர் தண்ணி கொண்டு வரும். போடப்படுகின்ற கல்வி உள்ளிருந்த ஞானத்தை வெளிப்படுத்தும். அதனால் தான் புத்தகங்களை தேடி போவது. அதில் இருப்பது போல் நடப்பது அல்ல, அதிலிருந்து நான் என் ஞானத்தை தோண்டி எடுப்பதற்கான கருவியாக அதை கொள்வது. எந்த புத்தகத்தையும் வைத்துக் கொண்டு பறந்து விட முடியாது, ஆனால் நான் பறப்பதற்கான சிறகை நான் உருவாக்கி கொள்வதற்கான சக்தி நிலையை அந்த புத்தகங்கள் நமக்கு தரும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்பொழுதும் என்னுடைய பேச்சில் ஆரம்பத்தில் நான் சொல்லுவதை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் நூல் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு ஒரு விளக்கம் தருவார். ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடைகளின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை அது தைக்க உதவும் என்பதற்காக நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்றவர் சொல்லுவார். நம் சிந்தனையில் இருக்கக்கூடிய கிழிசல்களை, நம் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை, நம் ஆன்மாவில் படிந்திருக்கக்கூடிய கிழிசல்களை புத்தகங்கள் தைக்கும். புதிய சிறகுகளை நமக்கு